உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என் தங்கம் இப்படியே சிரிச்சுக்கின்னு நீ சிரிக்க சிரிக்கதான் நம்மள அழ வச்சவனுங்க ஓடு ஒப்பாரி வைப்பானுங்கடி. தைரியமாயிரு, நீ எதுக்குமே கவலைப்படாம நீ ஆயிரு சுந்தரி. சத்தா, நீ கிளாஸ் கிளம்பு. ஏய், நீ போனாதான் நிலா ஸ்கூலுக்கு கிளம்புவேன்னு அடம் புடிச்சுன்னுக்குறா. அப்படியா? நீயே வந்து அவளை என்னன்னு கேளு. சரி வாங்கக்கா. வாடி. நிலா பாரா. நிலா ஆட. என்னம்மா பயங்கர கோவமா இருக்கீங்களா? இல்ல இல்லன்னு சொல்லும் போதே தெரியுது எம்பிட்டு கோவமா இருக்கீங்கண்டு. என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, லேப்டாப் ஆன் பண்ணு, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு பிடிக்கல. ஏ பெரிய மனுஷி, என்னடி பிடிக்கல உனக்கு? என்னமோ பிடிக்கல, எனக்கு மனசு சரியில்லை. நான் எதுவும் சொல்லல. பாட்டி திட்டினாங்களா இல்ல டீச்சர் பிரச்சனையா? அம்மா நான் சொன்னா கேட்க மாட்டியா? சரி, அம்மா நீ சொல்றத நான் கேக்குறேன். பொண்ணு நான் சொல்றத அம்மா நீ கேக்குறியா? சரி கேக்குறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நீயும் கிளாஸ்க்கு போய் படி, வேலைக்கு போய் வேலை செய்யு. நானும் கிளாஸ்க்கு போறேன். சும்மா எல்லாம் உங்க ஐடியா தானா? நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? ஓஹோ, பிளான் பண்ணது ஒர்க் அவுட் ஆனதுக்கு ஹைஃபை வேற கொடுத்துக்கிறீங்களா? ஆமா, உங்க ரெண்டு பேரையும் நான் பிறகு கவனிச்சுக்கிறேன். கவனிச்சுக்கிறதுலாம் அப்பாலிக்கா கவனிச்சுக்கலாம். இப்ப நீ கிளாஸுக்கு கிளம்பு. சரிக்கா, நான் நாளைக்கு போறேன். இன்னைக்கு இதுக்கு மேல போனா லேட் ஆயிரும். லேட் ஆகாது, கிருஷ்ணா வருவான். நீ ரெடி ஆயிரு, அவன் உன்னை கொண்டு போயே விட்டுருவான். ஆமா சுந்தரிமா, நீ கிளம்பு. சரிங்க பெரிய மனுஷி, நான் கிளம்புறேன். எல்லாம் பிளானு. ஆமா, பின்ன கலெக்டர் அம்மா ஆவ தேவையா? போ கிளம்பு. வர. ஐயா, ஏற்கனவே வருஷம் நம்ம கிட்ட வேலை பார்க்குற அம்புட்டு பேருக்கும் உங்களுக்கு போனஸ் கொடுக்கறது ஐயா வழக்கம். அதோட சேர்த்து வேட்டி துண்டு புடவையும் எடுத்து தரேன்னு சொன்னீங்க. அதை நம்ம எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுவே பெரிய செலவு தான். இந்த வாட்டி அது போதாதுன்னு அரிசி, பருப்பு, கரும்பு அதோட போனஸையும் கொடுக்கணும்னு சொல்றீங்க. போதா குறைக்கு அவங்க வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கும் துணிமணி எடுக்கணுங்கிறீங்க. ரொம்ப பெரிய செலவா போயிடுங்க. ஏன் கணக்கு பிள்ளை, கஷ்டப்படுறவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுல நம்ம என்ன கணக்கு பார்த்துருக்கோம்? அவங்களுக்கெல்லாம் கிள்ளி கிள்ளி கொடுத்தோம்னா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கு, நம்ம செய்யறோம். இல்லைன்னா என்ன செய்ய போறோம்? நம்ம வீட்லயும் ஒரு பிள்ளை சமைஞ்சு கல்யாணத்துக்கு நிக்குது. முத பிள்ளை எப்படி கட்டி கொடுத்தோம், அதே மாதிரி இதுவும் நடக்கும். நல்லா சீரும் சிறப்புமா நடக்கும். எனக்கு ஒரு பிள்ளை இல்ல, 2 பிள்ளைங்க.
ஒன்னு சுந்தரி, இன்னொன்னு மாலினி. அதானே? அட, இல்லைக்கா, வாங்க 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 வாங்க. வாங்கம்மா. ஒரு பிள்ளைக்கு என் தம்பி அம்சமா கல்யாணம் பண்ணாங்கல்ல, அதை விட 6 மடங்கு அதிகமா 2ஆம் பிள்ளைக்கு பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் வேண்டி கிடக்கு? 2 பிள்ளையும் அவங்களுக்கு 2 கண்ணு மாட்டுக்குதானே? ஆமாம்மா. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானம்மா. சரிங்க ஐயா, அப்ப நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடட்டுங்களா? தாராளமா பண்ணி வரங்க ஐயா. சரி வாங்க. வரம்மா. ஆகட்டும். வெள்ளிக்கா, வந்து உட்காருங்க. ஆகட்டும்பா. இப்பதான் தம்பி வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சதோ? இல்லப்பா, சித்த வேலையா இருந்தது, அங்கிட்டு இங்கிட்டுமா இருந்துட்டனா, அதான். எதுக்கு தேவையில்லாம சிரமப்பட்டுக்கிட்டு? செவனேன்னு இருங்கன்னு சொன்னா கேட்டாதானே? அது சரிதான். குந்தி தின்னா குன்றும் மாளுண்டு சொல்லுவாங்க. உழைக்கிற காலத்தை விட்டுவிட்டு பொறவு என்ன பண்றது? இப்போ உழைச்சாத்தே உண்டு. அதுவும் சரிதான். ஆமா, அத்தைய எங்க காணோம்? என்ன வந்ததும் வராததுமா அவங்கள தேடுறீங்க? கூட கூட்டிட்டு போகத்தான் வந்தேன். கூட கூட்டிட்டு போவா? இப்பதானே வந்தாங்க. அது சரிதான். அத்தை இங்க வந்து எம்புட்டு நாளாகி போச்சு. எம்பிட்டு நாள் ஆச்சு? இப்பதான் வந்தாங்க, அதுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு பின்னாலே வந்து நிக்கிறிய? அதுக்கு இல்ல தம்பி, நாங்கிட்ட தனியா தானே இருக்கேன். அதான். எதுக்கு எதுக்கு தனியா இருக்கிய? நீங்க 2 பேரும் இங்க வந்து இருங்கன்னு சொன்னேன், அத கேக்கல. இப்ப அவங்களையும் கூட்டிட்டு போறேன்னு வந்து நிக்கிறிய? நல்லா இருக்க, நீங்களும் இங்கே இருங்க. யார் வேணாம்னு சொன்னா? மதனி, வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? ஏமாமா, ஒரு குரல் கொடுத்திருக்கலாம்ல. இப்பதான் வந்தாங்க. வா லட்சுமி, உட்காரு. இந்தா வச்சுக்க. எதுக்கு மதனி இதெல்லாம்? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, நல்லா இருக்கியா நீயே? நல்லா இருக்கேன் மதனி, நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னத்தா, நான் நல்லா இருக்கேன். ஏன் மதனி இங்கிட்ட ஆளே வரதில்ல? ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை தான் வரீங்க. ஏன் மதனி, என் மேல ஏதாவது கோவமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா கேள் லட்சுமி. அந்த வீட்டுக்கு போய் அங்கனக்குள்ள ஒத்தையிலே இருந்துகிட்டு என்னத்த சாதிக்க போறாங்களோ தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அங்க நான் தனியா இருக்க சடவா இருக்குண்டு அத்தைய கூட்டிட்டு போலாண்டு வந்தேன். என்னது, இப்ப எதுக்கு ஆத்தாவை கூப்பிடுறீங்க? அதேதான் நானும் கேட்டேன். என்ன லட்சுமி இது, நீயும் தம்பியோட சேர்ந்துட்டு பேசுற? என்ன இருந்தாலும் அவங்க வீடு அதானே. பாத்தீங்களா, உங்க வீடு எங்க வீடுன்னு பிரிச்சு பேசுறீங்க. தப்புதே அத்தா, பிரிச்சு பேசுறது தப்புதே. அவங்க வந்தாகண்டா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்குன்னு பாக்குறேன். அதான். சரி, அவங்க கிளம்புனாங்கன்னா கூட்டிட்டு போங்க. அவங்க எப்படி வர்றாங்க நானும் பாத்துறேனே. அவங்கதான் என்னைய வர சொன்னதே. பாத்தியா, ஆத்தாவோட சேட்டைய வரட்டும், அவங்கள நான் கேக்குறேன் என்ன சொல்றாங்கன்னு தான் பாப்போம். தம்பி, எனக்கு மட்டும் என்ன அவங்கள கூட்டிட்டு போய் வச்சுக்கணும்னு ஆசையா என்ன? அவங்க இங்கனே இருக்கட்டும். குறவு இல்ல, எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வந்துட்டா என்னோட மிச்ச வாழ்க்கைய அதுகளோட வாழ்ந்துட்டு போறேன். அதை விட எனக்கு வேற என்ன ஆசை இருந்துற போகுது தம்பி? ஓஹோ, நீங்க அப்படி வர்றீங்க. புரியுது புரியுது. இது நேரடியா சொல்ல வேண்டியதானே? நீங்க தான் தம்பி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்திய பெத்து கொடுக்க சொல்லுங்க. அத வச்சு நான் கொஞ்சி காலத்தை போக்கிக்கிறேன். போன பொழுதெல்லாம் போச்சு, இன்னும் கிடக்கிற குறை பொழுதாவது அந்த குறை பொழுது குழந்தைகளோட போகட்டும். அதுவும் சரிதான். வள்ளியம்மே, அத்தை, நீ பேரனுக்கும் பேத்திக்கும் கனவு காண்ற, அங்கிட்டு ஒருத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கிட்டு கிளம்பி வரேன்றா. கார்த்திக் சென்னைக்கு வந்த விஷயத்த நம்மள்ட்ட சொல்லல. ஒருவேளை அவங்களுக்கு இடையில பிரச்சனை இருக்கிறதுனாலதான் சொல்லலையோ?
என்னத்த சொல்றீங்க நீங்க? என்னன்னு தெரியலடி. சுந்தரி போன போட்டா அவளுக்கு மனசுக்குள்ள ஏதோ குறைன்னு நினைக்கிறேன். என்ன குறை? என்னாச்சு? அதே எனக்கும் தெரியலையே. என்னடிண்டா? ஒண்ணு இல்ல, அப்பத்தான மழுப்புறா பசப்புறா. எனக்கு என்னமோ அவ கண்ணு சொல்றதும் வாய் சொல்றதும் வேற வேற மாட்டுக்க தோணுது. என்னத்த நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா வள்ளியம்மா, எனக்கு என்னமோ அவ தொண்டைக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு மெல்லவும் முடியாம, அதக்கவும் முடியாம, முழுங்கவும் முடியாம, துப்பவும் முடியாம தவிக்கிறா. ஒருவேளை புள்ள சொனங்கி கிடக்குறாளோ என்னவோ, அப்படிதான் எனக்கு தோணுது வள்ளியம்மா. இத பாருங்கத்த, உங்களுக்கு தோணுச்சுண்டா அது சரியாத்தான் இருக்கும். எனக்கு என்னமோ என் புள்ள பெரிய பிரச்சனையில இருப்பாளோன்னு தோணுது தம்பி. அதெல்லாம் என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஒண்ணும் பிரச்சனை வராது. என் தம்பி தங்க கம்பியாட்டம் என் புள்ளைய தாங்குவான். ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. மனச போட்டு குழப்பிக்காதீங்க மதனி. அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. சும்மா அவ தனியா இருக்கிறதுனால அவ ஏதோ அப்படி பேசுற மாட்டுக்க இருக்கும். நீங்க எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க. லட்சுமி, உன் தம்பி தங்கமான புள்ள. நம்ம பொண்ணு தங்கமா வச்சு பார்த்து பாப்பல. அதுல எந்த குறையுமே இருக்காது. பாருங்க அத்தா, என் மாப்பிள்ள என் பொண்டாட்டியோட தம்பிங்கிறது எனக்கு 2வது உறவு தான். ஆனா முதல்ல என் பொண்ணோட வீட்டுக்காரர். என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா சொல்லுங்க? இப்ப என்ன, நம்ம பிள்ளைங்களுக்கு அங்க ஏதோ பிரச்சனை இருக்கும்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம், அதானே? நாம போய் அவங்கள பார்த்துட்டு வந்துட்டா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆமா. சரி, கவலையை விடுங்க. அம்பிட்டு பேரும் கிளம்பி போறோம், அவங்கள பாக்குறோம், ஆசீர்வாதம் பண்றோம், 4 வாய் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா திரும்பி வரோம். சரியா? சரிதானாத்தா? இதுதானே. இத போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு ஹலோ சிந்து. ஹாய், 1 minute. ஹாய். பரவாயில்லையே. என்ன, போன தடவை பேர் ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்க. இந்த தடவை பெர்ஃபெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஒரு தடவை தான் மறப்பேன், எல்லா தடவையும் மறப்பேன். அப்படி ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா மறக்குமா என்ன? அதை விடுங்க. ஏன், என்னாச்சு? ப்ரொஃபஷனலாக ஒரு சின்ன சிக்கல். இட்ஸ் ஓகே, அதை விடுங்க. எல்லா ப்ரொஃபஷன்லையும் இருக்கிறது தானே அது. ஓ, ஐ எம் சாரி. அதெல்லாம் விடுங்க.
எல்லாமே சரியாயிடும். தேங்க்யூ. சரி, நான் அப்ப கிளம்புறேன். சரி. சித்து, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. சுந்தரியை ட்ராப் பண்றதுக்கு தான் வந்தேன். ஓ, வெரி குட். கிளாஸுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களா? ம். அப்பாடா, நோட்ஸ் எனக்குன்னு எழுதுனா பரவாயில்ல, அவங்களுக்கும் கொடுக்கணுமேன்னு நோட்ஸ் நிறுத்தி நிதானமா புரியுற மாதிரி எழுதி எழுதி ஒரே டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஓ. இனி அந்த ப்ராப்ளமே இல்லை. தேங்க்யூ கிருஷ்ணா. இல்லை, நான் சொல்ல வந்தது அது இல்லை. தங்கச்சிமாவை கொஞ்சம் பார்த்துக்கங்க. கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கா. வேலையை விடுறேன், படிப்பை விடுறேன்னு கொஞ்சம் குழம்பிட்டு இருக்கா. ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா. ஓ. அவளுக்குன்னு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லை. நீங்கள் சொன்னால் கேட்பான்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்? இட்ஸ் ஓகே. என்ன ரீசனாக இருந்தா என்ன, அது அவங்க பர்சனலாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் அவங்க அதுலேருந்து வெளில வர்றதுக்கு நான் பொறுப்பு. டோன்ட் வரி கிருஷ்ணா. தேங்க்யூ. என்ன ப்ரோ, நமக்குள்ள போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? இட்ஸ் ஓகே, I'll take care of it. அவங்க எனக்கும் ஃப்ரெண்டு தானே. அப்புறம் என்னாச்சு, நீங்கள் ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கே. இல்லை. யா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்டில், போனது எதுவாக இருந்தாலும் போகட்டும். வர்றது எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்களேன். ம். தேங்க்ஸ் சித்து. பாய். பாய். என்ன மேடம், டல்லாக இருக்கீங்க? இன்னும் சரியாகலையோ? எனக்கு என்ன, ஐ எம் ஃபைன். எக்ஸாம் 2 மாதம் போஸ்ட்பான் ஆகுது. ஸோ இன்னும் 4-5 மாதம் ஆகும். ரிசல்ட் வந்து நம்ம ட்ரைனிங் போக 6-7 மாதம் ஆயிடும். இன்னும் ஒரு 2-3 மாசம் தள்ளி போனா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா மேடம் பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு நான் பிரசவம் வரைக்கும் கூட இருக்கணும். உங்களுக்கு தான் வேலைக்கு போகவே இஷ்டம் இல்லையே. அனு மேடம் பிரெக்னன்சி பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? யார் சொன்னாங்க உங்களுக்கு? வேற யாரு? உங்க அண்ணன் கிருஷ்ணா தான் சொன்னாரு. ஆமா சித்து, எதுவுமே பிடிக்கல. பேசாம ஊருக்கு போய் ஆத்தா மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டு அழுகணும் போல இருக்கு. உங்களுக்காவது ஆளா அம்மா இருக்காங்க, எனக்கு அது கூட இல்ல. அப்ப நாலாம் மூட் ஆஃப் ஆனா என்ன பண்றது? பிரச்சனை கவலைங்கிறது செருப்பு மாறிங்க, எல்லாருக்குமே இருக்கும். ஆனா ஆளாளுக்கு ஒரு சைஸ்ல இருக்கும். அதை விட்டுட்டு ஓடுறதாங்க முடிவு. இன்னைக்கு நீங்க ஓடிட்டீங்கன்னா நீங்க மட்டும் தோத்து போல. உங்களை மாதிரி கலெக்டர் கனவோட கிராமத்துல நிறைய பெண் குழந்தைங்க இருக்கும். அவங்க எல்லாருமே தோத்து போயிடுவாங்க. நீங்க ஜெயிச்சா அதையே காரணமா வச்சு அவங்களும் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க தடைகளை உடைச்சிட்டு ஜெயிச்சிட்டு வருவாங்க. கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. தோத்தா நீங்க மட்டும்தான் தோத்து போவீங்க. ஜெயிச்சா உங்களை மாதிரி கிராமத்துல வெறியோட இருக்கிற ஒரு பெண்கள் கூட்டமே ஜெயிக்கும். என்ன பாக்குறீங்க? எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு தோக்க பிறந்தவங்க இல்லைன்னு. நீங்க கவலையே படாதீங்க. கலெக்டரோட மடியில தான் அனுவோட குழந்தையே பிறக்கும். அதுக்கப்புறம் நீங்க அது கூட கொஞ்சலாம், பேசலாம், சந்தோஷமா இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ற. இதுக்கு மாமா கிட்டே சொல்லிருக்கலாம் போல.
கட் பண்றான். எடுக்கலன்னா விட மாட்டாங்க போலயே. சொல்லுக்கா. டேய் கார்த்திக், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னடா எப்ப ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிற? எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றதா என் வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா கொஞ்சம் மூச்சு விட்டு பேசு. மூச்சு விடுற மாதிரியாடா நீ நடந்துட்டு இருக்க? நீ நடந்துக்கிறதுல எனக்கு மூச்சை நின்னுடும் போல இருக்க. இங்க பாருக்கா, எல்லா விஷயமும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். சும்மா எப்ப பார்த்தாலும் என் மேலேயே பழைய போடுறதுன்னு நிறுத்து. என் சைடுல இருக்கிற எல்லா நியாயத்தையும் உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டேய், இப்ப பிரச்சனை அது இல்லடா. வேற என்ன? நீ சென்னையில இருக்கிறத பாத்துட்டு மாமா கிட்ட சொல்லிட்டாங்க. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, இங்க நம்ம கொம்பையா பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருந்தாங்க. அவங்க குடும்பத்தோட ட்ரெஸ் எடுக்க சென்னை வந்திருந்தாங்க. அவங்க ஒண்ணு அங்க பாத்திருக்காங்க. வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் சமாளிச்சிருப்பேன். பார்த்து கொம்பையாவே வந்து சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பண்றது?